விஜய் அவர்கள் சொல்லுவாரு இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி, ஒன்னு வந்துட்டு தாவேகா, இன்னொன்னு திமுக. இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி, மொத்த தாவேகாவும் ஒரு பக்கம், சாட்டை துறை மட்டும் ஒரே பக்கம். ஆஞ்சில் சம்பத்து, அந்த தம்பி லைலோ, ராஜ்மோகன் எல்லாரையும் கூட்டுவா. மொத்தமா 25 பேர் உட்கார, ஒரு ஆள் நான் வரேன். 25 பேர் உட்கார, கொள்கை பரப்பு செயலாளர், பரப்புரை செயலாளர், தேசிய ஊடக பிரிவு, உங்க அண்ணன் விஜய் நடுவில் உட்கார, மொத்தமா உட்காரப்போம். சாட்டையில ஒரு டிபேட், ஒரே ஒரு டிபேட் 20 மினிட்ஸ் பாத்துக்குவோம். திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஒரு ஊழல் சக்தி, ஜெயலலிதா ஒரு ரோல் மாடல். வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. விஜய திட்டுனா நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு வராதான். விஜய திட்டாம இருந்தா நாம் தமிழ் கட்சிக்கு யார் ஓட்டு வரும்? விஜய் கட்சிக்காரமா ஓட்டு போடுறாங்க. வீட்டுக்கு ஒரு விஜயலாம் தேவையில்லை, ஒரு விஜயவே இந்த நாடு சமாளிக்க முடியல. இல்ல வீட்டுக்கு ஒரு விஜயா. பிரதமர் வந்து நிதி அறிக்கையை வாச்சாதான் இவர் பிரச்சனை கொடுப்பார். ஆட தெரியாத சிலுக்கு கால சுருக்குன்னு சொன்னாலாம், அந்த கதையா இருக்கா? இங்க வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ள விஜய் போகவும் கிடையாது. வீட்டுக்கு இல்ல, கரூருக்கே போகல, வீட்டுக்கு போயிடுவாரா? இந்த பிராண்ட் உடைக்கிறதுல நான் பெரிய ஆளு. அந்த பிராண்ட், எந்த பிராண்ட்? தளபதிங்கிற பிராண்ட். அந்த பிராண்ட் உடைக்கிறதுல நான் பெரிய ஆளு. அவர் ஒத்த ஹேண்டில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல அவர் டீல் பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் ஒருத்தர டீல் பண்றதுக்கு தான் மொத்த கட்சியும் சேர்ந்து போராடுதே தவிர நாம் தமிழ் கட்சியை அவங்க வந்துட்டு நெருங்க கூட முடியாது. நம்ம வங்க புலி கழிப்பட்டிருக்கோம், வரி புலி கழிப்பட்டிருக்கோம், வரி ஏய்ப்பு புலி கழிப்பட்டிருக்கோமா? இதுதான் வரி ஏய்ப்பு புலி. அது வரி ஏய்ப்பு புலி, இது ஊழல் புலி, இது ஊரை ஏமாத்துற புலி, இது கரூர்ல இருந்து ஓடி போன புலி, இது பனையூர்ல பதுங்கின புலி. இந்த புலி ஒரு வெத்து புலி, அது செத்து புலி, அது ஒரு சொத்த புலி. பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக என்று பேசுகிற பக்காமாசு நிதி குறித்து ஒரு வார்த்தை பேசல. காவலன் படத்தை இந்த வடிவேல் இருக்கார் பாருங்க, அம்முக்குட்டி ஒரு போட பிடிச்சிட்டு ஆட்சியிமுக அதிகாரத்திமுக, ஆட்சியிமுக அதிகாரத்திமுக, அம்முக்குட்டி போட மாதிரி ஆட்சியிமுக அதிகாரத்திமுக. ஒரு வயசு இல்ல. என் தம்பி ஒருத்தன் நல்ல பையன், நல்ல படிச்சவன், நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு அழகா இருந்தான். திடீர்னு பார்த்தா மரத்துல ஏறான், திடீர்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான், திடீர்னு பார்த்தா நைட்டு தூங்கிட்டு இருக்கா விசில் வச்சு எழுப்புறான். அப்புறம் தான் தெரிஞ்சதா ஒரு பைத்தியக்கார பையன். இப்ப அந்த பைத்தியத்தை என்ன பண்ணுது? எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில வேப்பிலை வச்சு அடிப்பாங்க. இப்ப பைத்தியங்களை, அந்த பைத்தியத்தை சாட்டையை வைத்து அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,